ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலா நம்ம எஸ் சார். மேக்ஸிமம், மினிமம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 4, 5 ஃபங்ஷன் கான்செப்ட்ல வருது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, என்னது அல்ஜிப்ரிக் எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் கியூப் அப்படிங்கிற வர மாரி அல்ஜிப்ரிக் கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரிகோனோமெட்ரிக் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 5 அப்படி மாதிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பொனென்ஷியல் ஈக்குவேஷன், லாக்ரதம் ஈக்குவேஷன், இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி கூட கேட்பாங்க. இதுல எது வேணா வரலாம். சரிங்களா? இதுல எது எஸ் வராங்களோ சார். அந்த மாதிரி கான்செப்ட் மாறும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அல்ஜிபிரிக் கான்செப்ட் வந்ததுன்னா நம்ம என்னது குவாட்ராடிக் கியூபிக் ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். சரியாடா கண்ணு? எஸ் சார். இப்ப பாத்தோம்னா ட்ரிகோனோமெட்ரிக் கான்செப்ட் அவன் ஒரு பர்டிகுலர் ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டான். 0 to 2 பை இருக்கிற சொல்யூஷன் எடுத்துக்கணும்ட்டான். சரிங்களா? ஓகேங்க இப்ப சார். இது வந்து யூஇன்டிவி மெத்தட்லயே போடலாம். இல்லைன்னா நம்ம ஈஸியா இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நம்ம sin 2x ஃபார்முலா தெரியும். sin 2xக்கு என்ன ஃபார்முலான்னா 2 sin x into cos x. இது ஒரு ஃபார்முலா. அப்ப இங்க எஸ் sin சார். x into cos x இருக்குது. அப்ப இந்த 2 இல்லாதனால இந்த 2 நான் இங்க டிவைட் பை 2 போட்டேன். சரிங்களா? அப்ப sin x into cos x போட்டா sin 2x by 2 ன்னு போட்டுக்கலாம். சரிடா கண்ணு? எஸ் சார். ஃபார்முலா எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லைங்க சார், புரிஞ்சுதுங்க சார். அப்ப sin 2x divided by 2 plus 5. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ என்ன பண்ண போறீங்க? இதான் நம்ம sin x, அதாவது f of x ஓட வேல்யூ. எஸ் சார். அப்ப f dash of x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் சார். சொல்லுங்க. f dash of x equal to என்ன கிடைக்கும்? sin ஓட டெரிவேட்டிவ் cos. 2 இருக்கனால 2 எஸ் சார். cos 2x divided by 2 பை 2 plus 5 ஓட டெரிவேட்டிவ் 0. 0 2 2 கட் ஆயிடும். அப்ப f dash of x equal to என்ன கிடைக்குது? cos 2x. cos 2x. Any doubt? நோ சார். அடுத்த ஒர்க் என்னன்னா f f dash dash of of x equal to 0. எஸ் சார். அப்ப என்னாச்சு? cos 2x. 2x is equal to 0. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இப்போ போடுற கான்செப்ட் புரியுதுன்னா 2 டைம் கூட கேட்டுக்க சொல்லி கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார். பண்ணிக்கணும். சரிங்களா? அவன் எக்ஸோட எஸ் வேல்யூ சார். என்ன சொல்லிக்கிறேன் நல்லா பார்த்தீங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன சொல்லிட்டா 0 to 2 பை சொல்லியிருப்பாங்க. பாருங்க மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்க இருக்குன்னா 0 to 2 பை. 0, 2 pi. 2x வந்துன்னா 2x வந்து எங்க வரும்? 0 to 4 பை. எஸ் சார். உங்களுக்கு புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? நம்ம x இருக்குதா 2x இருக்குதா? 2x இருக்குது. கரெக்டா? 2x. ஆ. எஸ் சார். அப்போ ஒரு சர்க்கிள் வருமா? 2 சர்க்கிள் வருமா? 2 சர்க்கிள். ஆ. அப்போ ஒரு டைம் சர்க்கிள் சுத்தல, 2 டைம் சர்க்கிள் சுத்துது. சரிங்களா? எஸ் சார். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். cos x எங்கெல்லாம் 0 வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னேன்? cos x எங்கெல்லாம் 0 இருக்குது? என்ன கான்செப்ட்? 2 சர்க்கிள் கான்செப்ட். சரிங்களா? அப்ப எஸ் சார். 2x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? cos இன்வர்ஸ் ஆஃப் 0. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் எங்க 0 ஆகும்? பை பை 2 3 பை பை 2. கரெக்ட்டுங்களா? அப்ப எஸ் 2x சார். ஈக்குவல் என்ன கிடைக்குது? பை பை 2 3 பை பை 2. 3 pi சரிங்களா? by 2. ம். எஸ் சார். சரி, ஒரு சர்க்கிள் சுத்தின பின்னாடி ரெண்டாவது சர்க்கிள்ல இது என்ன வேல்யூவா இருக்கும்? இது என்ன வேல்யூவா இருக்கும்? ஆல்ரெடி தெரியும். ஒரு சர்க்கிள் சுத்தினா 2 பைன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப ரெண்டாவது சர்க்கிளுக்கு இது என்ன வேல்யூ இருக்கும்? 2 பை பிளஸ் பை பை 4 2. pi அதே மாதிரி இது என்ன வேல்யூ இருக்கும்? 2 பை பிளஸ் 3 பை பை 2 வேல்யூ இருக்கும். plus ஏன்னா 3 pi by 2. ஒரு சர்க்கிள் சுத்தினா இந்த வேல்யூவா இருக்கும். அப்ப எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன ஓகேங்க கிடைக்கும்? சார். எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 4 pi பிளஸ் 5 னா பை பை plus 4. pi divided by 2, 5 pi by 2. 5 பை பை 2. இது 4 plus 3, 7 7. pi by 2. இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப மீதி இருக்கிற ரெண்டு வேல்யூ யார் எழுதிக்கலாம்? 5 பை பை 2, 7 பை பை 2. இது எதனால? x வந்து 2x இருக்கறனால. கரெக்ட்டுங்களா? அது ரன் ஆயிட்டே இருக்கு. இன்ஃபினிட்டி ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வேல்யூஸ். பட் நம்ம எதையாவது ஸ்டாப் பண்ணா 0 to 2 பையோட க்ளோஸ் ஆகணும்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்றோம். கரெக்ட்டுங்களா கண்ணு? Yes sir. சரி, அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? Yes sir. அப்ப x ஈக்குவல் என்ன கிடைக்குது? x ஈக்குவல் டு 2 ஆல டிவைட் பண்ணுங்க எல்லா வேல்யூ. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு.
எல்லா வேலையும் 2 ஆல டிவைட் பண்றாங்க. பண்ணிட்டீங்களா? இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி சொன்னல ஒரு பாயிண்ட் மட்டும் வராது. 1 பாயிண்ட் வரலான்னு. இங்க பாருங்க எத்தனை பாயிண்ட் வருது? 4 பாயிண்ட். அப்ப 4 பாயிண்ட்னா எத்தனை இன்டர்வல் வரும் பாருங்க. ஒரு பாயிண்ட்னா 2 இன்டர்வல், 2 பாயிண்ட்னா 3 இன்டர்வல். அப்ப இங்க 4 பாயிண்ட்னா எத்தனை இன்டர்வல் ஃபார்ம் ஆகும்? எத்தனை இன்டர்வல்ரா? 3 4 5 5 இன்டர்வல் ஃபார்ம் ஆகும். அப்ப 5 இன்டர்வலுக்கு நீட்டா டேபிள் போட்டு பொறுமையா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எஸ் சார் பாத்துடலாமா? எஸ் சார் அப்ப 5 இன்டர்வல் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் படிச்சுட்டு வந்து சொன்னேன். இப்போ நீ லாக் ஆகுற பத்தியா? இது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா எங்க இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம தொலைவி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். சரி கண்டுபிடிப்போம். இது 0, இங்க வேல்யூ 0 போடணுமா? இங்க 0 2 எங்க இருக்குது 2π இருக்குது. கரெக்ட்டுங்களா? 0 to 2π. எக்ஸோட வேல்யூ என்னென்ன வேல்யூ? நல்லா பாத்துங்க. π/4 3π/4 3π/4 5π/4 7π/4 7π/4. கரெக்ட்டுங்களா? எஸ் சார் சரி இப்போ இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி எப்போ எதில் போடணும்? f dash of xல போடணும். f dash of x வேல்யூ இன்னொருக்க பார்த்துக்கோங்க. f dash of x வேல்யூ cos 2x. கரெக்ட்டுங்களா? f dash of x வேல்யூ என்ன கிடைக்குது? cos 2x. சரி பொறுமையா கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 5 இன்டர்வல் எழுதுவோம். சீரியல் நம்பர் இன்டர்வல் f dash of x வந்து cos 2x. கரெக்ட்டுங்களா? அடுத்தது எஸ் சார் sin இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா மேக்ஸிமமா மினிமமா? சரிடா கண்ணு? எஸ் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து எல்லா இன்டர்வல் ஃபர்ஸ்ட் எழுதிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். 0 to π/4. ரெண்டாவது இன்டர்வல் π/4 to 3π/4. மூணாவது இன்டர்வல் வந்து 3π/4 to π/4. நாலாவது இன்டர்வல் வந்து π/4 to 7π/4. அஞ்சாவது இன்டர்வல் வந்து 7π/4 to 2π. இதில் எழுதுன ஏதாச்சும் டவுட் இருக்குதா? புரிஞ்சுதுங்க சார் ஓகே டவுட் இல்லை பற்றிக்கு. சரி இப்போ 0லேருந்து 45 டிகிரி நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ ஈஸி 30 டிகிரி. கரெக்டுங்களா? எஸ் சார் அப்போ 30 டிகிரி இங்கே போட்டுட்டா இங்கே என்ன நடக்குது செக் பண்ணுங்க. 30 டிகிரினா π/6ஆ? அப்போ எஸ் சார் cos π/2 2π/6 கரெக்டாக இங்கே 2 இருக்குது. 2 போட்டிங்கன்னா 3 ஆயிரும். அப்போ 60 ஆயிரும். அப்போ cos 60யோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் பாசிட்டிவ். அப்போ இது வந்து பாசிட்டிவ். நமக்கு சைனும் பாசிட்டிவ் தான் வருது. இது வந்து என்னது? இன்க்ரீஸ். சரி அடுத்தது π/4 to 3π/4. π/4 என்னது? 45 டிகிரி. கரெக்டுங்களா? 3π/4 வேல்யூ என்ன வரும்போது 270 டிகிரி 3π/4 தான். 3π/4 π/2 கிடையாது. π/4 னா 45. 45 into 3 120 135 டிகிரியா? எஸ் சார் அப்ப நடுவுல எந்த வேல்யூ எடுக்கலாம்? 45 டிகிரில இருந்து 135 டிகிரி வேல்யூ நம்ம ஈஸியான வேல்யூ நெகட்டிவ் டிகிரி எடுக்கலாமா? எஸ் சார் 90யோட வேல்யூ ஃபார்மேட் என்ன? π/2வா? எஸ் சார் π/2 இங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? π2வும் π/2வும் கட் பண்ணா πன்னு வரும். cos π என்ன? நெகட்டிவா? எஸ் சார் அப்ப cos π நெகட்டிவ், sin நெகட்டிவ், அப்ப என்ன கிடைக்கும்? டிகிரிஸிங் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார் இதே ஐடியா அடுத்தது போலாமா? 3π/4 to 5π/4. 5π/4 எவ்வளவு கிடைக்கும்? any ஐடியா? 5π/4 45 into 5 போடுங்க. 45 into 5 போட்டீங்கன்னா 45 into 5 these are 25 5 4 5 are 20 225 225. கரெக்ட்டுங்களா? எஸ் சார் அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல ஈஸியான வேல்யூ யார் எடுக்கலாம்? ரெண்டுக்கு நடுவுல 135 டிகிரில அப்ப 180 டிகிரி எடுக்கலாமா?
ஈஸியான வேல்யூ 180 டிகிரி கரெக்ட்டுங்களா? ஈஸியான வேல்யூ எவ்வளவு 180 டிகிரி. 180 degree. அப்போ 180 இங்க போட்டா 2 பை கிடைக்குமா? அதாவது 180 என்ன பை. அப்போ cos 2 பை யோட வேல்யூ என்ன +1. cos 2 பை யோட வேல்யூ என்ன +1. +1. Yes sir. அப்ப இது பிளஸ் ஆயிரும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இன்கிரீசிங் ஆயிரும். Increasing. கிளியரா? Yes sir. அப்ப இங்க இருந்து இங்க 7 பை பை 4. 7 into 45 போட்டு இப்ப சொல்லுங்க எவ்வளவு வரும்னு? 7 னா Yes sir. 280 280 னா 35 280 315 வா? செக் பண்ணுமா? Yes sir. 315. ஓகே. அப்ப 315. அப்ப இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஈஸியான வேல்யூ யார் எடுக்கலாம்? இது 225 னா 270 எடுக்கலாம். 270 என்னது 3 பை பை 2. 270 என்னது 3 பை பை 2. கரெக்ட்டா? Yes sir. அப்ப இங்க 3 பை பை 2 போட்டா என்ன ஆகும்? 2 கட் ஆகி 3 பை வரும். ஆட் நம்பர் காசுல ஆட் நம்பர் ஆஃப் பை வந்தா -1. கரெக்ட்டா? ஆட் காசுல ஆட் நம்பர் ஆஃப் பை வந்துனா -1. அப்ப இது என்ன சைன் வருது? மைனஸ் சைன் வரும். கரெக்ட்டுங்களா? Minus. அப்ப சைன் மைனஸ் Decreasing. டிகிரீசிங். கிளியரா? Yes sir. சோ கடைசி இன்டர்வலுக்கு போயிடலாமா? 7 பை பை Yes, sir. 2 பை 7 பை பை 2 பை எவ்வளவு? 360 டிகிரி. சரிங்களா? Yes sir. அப்ப இதுக்கு ஈஸியான வேல்யூ யார் எடுக்கலாம்? 330 டிகிரி எடுக்கலாமா? Yes sir. 330 டிகிரி எப்படி எழுதலாம்? எனி ஐடியா? 2 பை மைனஸ் அதாவது எப்படின்னா 360 மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? Yes sir. 360 மைனஸ் 30 டிகிரினா காஸ் இது 30 டிகிரின்னு பேர். இது எவ்வளவு? 30 டிகிரி வரையும். அப்போ cos 60 டிகிரி 2 into x னா cos 60 டிகிரி. cos 60 டிகிரி என்ன பாசிட்டிவ் வேல்யூ தான். கரெக்ட்டுங்களா? cos 60 டிகிரி பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப இது பாசிட்டிவ். இது என்ன கிடைக்கும்? இன்கிரீசிங் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? Increasing. Yes sir. இந்த டேபிள் புரிஞ்சுதா? மேபி பைமன்ல கேட்டவங்க கொஞ்சம் பாருங்க. டேபிள் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் எல்லாம் செக் பண்ணி கரெக்ட்டா போட்டுறணும். சரிங்களா? அதனால இதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இது கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். டேபிள் போட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சது. இதுக்கு மேல நாம எதுவும் பேச தேவை. நீங்களே போட்டுருவீங்க. கரெக்ட்டுங்களா? டேபிள் நீட்டா ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் மினிமம் எழுதணும். ரெண்டு இன்டர்வல் கம்பைன் பண்ணி மேக்ஸிமமா மினிமமா அப்படின்னு எழுத போறோம். கம்பைன் பண்ணிடலாமா? Yes sir. அடுத்து என்ன கிடைக்குது? இன்கிரீஸ் இன்டு டிகிரீசிங். மேக்ஸிமமா Increasing to decreasing maximum. பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 5/4 காமன் பாயிண்ட். 5/4 இந்த பாயிண்ட் காமன் 5/4. 5/4. அடுத்ததுடா டிகிரீஸ் Decreasing to increasing minimum. என்ன பாயிண்ட்ரா? 3/4. 3/4. அடுத்தது இன்கிரீஸ் இன்டு டிகிரீசிங். Maximum at x 5/4. 5/4. சூப்பர், வெரி குட். அடுத்தது டிகிரீஸ் இன்டு இன்கிரீசிங். Minimum 7/4 at 7/4. Yes sir. நீட்டா எழுதிக்கங்க. எங்கிட்ட இடம் இல்லை, அதனால நான் நுணுக்கி எழுதுறேன். நீங்க பார்த்து நீட்டா அழகா எழுதிக்கங்க. சரிங்களா? Okay sir. சரி, அப்ப எண்டில் என்ன பண்ணலாம்? கன்க்ளூஷன் எழுதிடலாமா? Yes sir. கன்க்ளூஷன் எழுதுங்க. therefore f is minimum at என்னென்ன பாயிண்ட், அதே மாதிரி f is maximum at என்னென்ன பாயிண்ட். மினிமம் என்னென்ன பாயிண்ட் கிடைக்குது? 3 பாயிண்ட் வரும் நினைக்கிறேன். மேக்ஸிமத்தில் 2 பாயிண்ட் வரும் நினைக்கிறேன். மினிமத்தில் என்னென்ன பாயிண்ட் மினிமம் வருது? 3/4. 1 2 3 4 தானா? 2 தான் வருது. ஓகே, 3/4 7/4. கரெக்டாமா? Yes sir. அதே மாதிரி இதுக்கு என்ன கிடைக்குது? மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 5/4 5/4. கரெக்டா? 5/4. Yes sir. ஓகே, இதோட முடிஞ்சதா? f of x ல சப்மிட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Yes sir. f of x given f of x விட நம்ம ஈஸியான f of x எது போடுகிறோம்? sin 2x divided by 2 ல போடுகிறோம் plus pi. இது ஈஸியான f of x. கரெக்ட்டுங்களா? Yes sir. என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? f of 5/4 கண்டுபிடிக்கணும். அடுத்தது f of 7/4. இல்ல எல்லாம் அப்படி 3 ஆர்டர் பண்ணி எழுதிங்க. f of 3/4, f of 5/4,
f of 7 pi by 4. இந்த 4 வேல்யூ கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சலாமா? Yes, sir. அப்ப sin 2 pi by 4 என்ன கிடைக்கும்? sin pi by 2. sin pi by 2 divided by 2 plus pi. கரெக்ட்டுங்களா? sin pi by 2 ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப 1 by 2 plus pi. அப்ப என்ன கிடைக்குதுடா? 11 pi by 2. கரெக்ட்டுங்களா? Yes, sir. 3 pi by 4. அப்ப என்ன கிடைக்கும்? sin 3 pi by 2 Sine வரும். of pi by 4 என்னது? 2 2 கட் ஆயிரும். அப்ப 3 pi by 4 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? yes, sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க கேட்டுக்கடா? Yes, sir. புரிஞ்சுதுங்க சார். சூப்பர் வெரி குட். அப்ப என்ன கிடைக்குது? Minus 1 by 2 minus 1 divided by 2 plus 5. அப்ப 9 by 2 வருமா? Yes, sir. இதனோட வேல்யூ என்னன்னு? pi by 4 என்ன கிடைக்கும்? sin pi by 2 5 pi by 2 divided by 2 plus 5. plus 5. அப்ப ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆயிட்டு வருதுல. அப்ப இது என்ன கிடைக்கும்? 1 by 2 வரும் Positive. plus 5 Yes. ஈக்குவல் என்ன கிடைக்குது? Plus 11 by 2. 7 by 2. அப்ப இது என்னடா நடக்கும்? sin Sin 7 pi by 2 divided by 2 plus 5, which is equal to minus 1 by 2 plus 5, which is equal to 9 by 2. அவ்வளவுதாங்க. அப்ப இதுக்கு நீ கரெக்டா முன்னாடி கன்க்ளூஷன் எழுதிருக்கீங்க. therefore f of x equal to 11 by 2 at x equal to pi by 4 comma 5 pi by 4. So maximum. Okay, maximum எழுதிக்கங்க. and f of x equal to 9 pi by 2 at 5 by 3 pi by 4 comma 7 pi by 4 is 8 by 4. minimum. சரிங்கம்மா? Yes, sir. Yes, sir. இதாம trigonometric ஃபங்க்ஷனோட கான்செப்ட். ஸோ அதனால சொன்னேன், நம்ம trigonometric ஃபார்முலா தரவு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டெரிவேட்டிவ் சரி அடுத்து வர இன்டெகிரேஷன் சரி